கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வேத வசனங்கள் மூலமாக அநேக தேவ பிள்ளைகள் தொடப்படும்படியாக நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது எல்லாம் உடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய வேத வசனம் எவ்வளோ மகிமை உள்ளது, உடைய வசனம் எவ்வளோ விலையேற பெற்றது. இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தை எங்கெங்கிருந்து யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஜெயத்தையும் ரட்சிப்பையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நீ தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய இருதயங்கள் தொடப்படட்டும், விடுதலையாக்கப்படட்டும். இந்த வசனம் மூலமாய் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்காக 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த வசனம் நாம் அநேக நேரம் படித்திருக்கலாம். ஆனாலும் கூட இந்த வேத வசனத்திலே சொன்னபடி இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் இந்த பயங்கரமான குழியில இருந்து என்னை யார் தூக்கி எடுப்பார்கள் என்று அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்திலே 2ஆம் வசனத்திலே முதல் காரியம் என்ன என்றால் பயங்கரமான குழி. 2வது காரியம் உளையான சேர். 3வது என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி. ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தினது 3வது காரியம். 4வது காரியம் என் அடிகளை உறுதிப்படுத்தி. இது 4வது காரியம். 5வது காரியம் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். கடைசியாக அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் மூலமாக இந்த வசனம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மட்டுமென்றும் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமென்றும் அல்ல, எல்லாருக்கும் இந்த வசனத்தை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களா இருக்கலாம், இயேசுவை அறியாதவர்களா இருக்கலாம். முதல் காரியம் என்ன என்றால், ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் பயங்கரமான குழியில் இருக்கிறீர்கள். இந்த பயங்கரமான குழி என்பது என்ன? 2வது உளையான சேர். இந்த பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் உன்னை தூக்கி எடுக்க மனுஷனால் முடியாது,
இந்த உலகத்தால் முடியாது, ஒரு பணத்தால் முடியாது, ஒரு உலகத்திலே சக்தி வாய்ந்த எந்த மிஷினாலும் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. ஆனால் ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் முடியும். அவரே உலகத்தின் அதிபதி, உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் காரியம், பயங்கரமான குழி என்றால் என்ன? இந்த பயங்கரமான குழி என்பது, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த பயங்கரமான குழியில இருந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த காரியம் நடந்தது என்று ஏங்கி பயந்து கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பயங்கரமான இந்த குழியிலிருந்து நாம், நம்முடைய தேவன் மாத்திரம்தான் நம்மளை தூக்கி எடுக்க முடியும். பயங்கரமான குழியினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்றால், இன்னைக்கு பயங்கரமான குழி என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த பயங்கரமான குழியில் இன்னும் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவர்களா இருக்கலாம், நீங்களும் கூட இந்த பயங்கரமான குழியில் இன்னும் இருக்கிறீர்கள். பயங்கரமான குழி என்பது நிந்தை, அவமானம், ஒரு கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, ஒரு சொந்த வீடு இல்லாத பிரச்சனை, இப்படி பலவிதமான இந்த காரியங்கள் ஒரு பயங்கரமான குழியா இருக்கிறது. இந்த பயங்கரமான குழியிலே நீங்கள் என்னென்னவோ செய்து பார்க்கிறீர்கள், மேல வரலாம் என்று. ஒரு கடன் பிரச்சனை, உதாரணமாக ஒரு கடன் பிரச்சனை ஒரு பயங்கரமான குழியாய் உன்னை கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. அந்த குழியிலிருந்து தூக்க முடியாமல் யாரனை தூக்குவார்கள்? இந்த கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்குறோம், இந்த வட்டியை கட்ட இன்னொரு வட்டியை வாங்குறோம், இப்படி வட்டிக்கு மேல் வட்டி, கடன் மேல் கடன், இப்படி பயங்கரமான குழியிலே நாம் போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் ஆராதனைக்கு வருகிறோம், ஆராதனை செய்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆனால் பயங்கரமான குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க முடியாமல் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், 128ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே, இந்த பயங்கரமான குழியிலிருந்து உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்க வேண்டுமானால், இதைதான் 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாயாக. ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எத்தனை நாள் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, எருசலேம் வாழ்வென்றால் எருசலேமின் சமாதானத்தை காண்பாயாக. சமாதானமான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு பயங்கரமான குழியில் நீ போய் கொண்டிருக்கிறாய். உன் கடன் பிரச்சனை ஒரு பயங்கரமான குழி. மனுஷனை நம்பாதே. மனுஷனை நம்பி நம்பி நம்பி, பணத்தை நம்பி, ஒரு வேலையை நம்பி, ஒரு காரியத்தை நம்பி நீ பயங்கரமான குழியில போய் கொண்டிருக்கிறாய். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் உன் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய நிந்த, அவமானம், நீ தலை தூக்கி நடக்க முடியவில்லை, பயங்கரமான குழியில போய் கொண்டிருக்கிறாய். உன் வீட்டில் சமாதானம் இல்லை, ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பேன். இன்னும் சொல்லுவோமானால் 23ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மரண இருளின் மரண பாதாளத்தில் பயங்கரமான குழியில் நீ ஜீவித்துக் கொண்டு இருக்கிறாயா? உன்னுடைய கடன் பிரச்சனையிலே நான் தற்கொலை பண்ணிக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் இந்த தேசத்தை விட்டே நான் ஓடி போலாம் என்று நீ நினைக்கிறாயா? இன்னைக்கு எனக்கு தெரியும், எத்தனையோ விசுவாசிகள் குடும்பங்களிலே கடன் வாங்கி கடன் பிரச்சனை தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய அவிசுவாசம். ஆபிரகாமை குறித்து ரோமர்ல படிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனமானது அல்ல, பலமுள்ளதாயிருந்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசம், பலவீனமான விசுவாசம் அல்ல. அவன் விசுவாசத்தில் பலமுள்ளவனாய் மாற்றப்பட்டான். அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று மாற்றப்பட்டான். அதனால்தான் ஆபிரகாம் சொல்றார், என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் போதும். தேவனுடைய பிள்ளையே, இந்த பயங்கரமான குழியிலே நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா? நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? சியோனில் இருக்கிற தேவன் 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொன்னபடி, 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் சொல்லபடி, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ போய் கொண்டிருக்கிறாயா? யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள், யார் என்னை தூக்கி எடுப்பார்கள் என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? சகோதரனா, சகோதரியா, நீ இயேசுவை அறியாத ஒரு மனுஷனா இருந்தாலும், உன் கடன் பிரச்சனைக்காக இன்றைக்கு நான் விஷம் குடித்து சாக வேண்டும், இன்றைக்கு நான் தூக்கு போட்டுக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த ஊரை விட்டு நான் ஓட வேண்டும் என்று நீ தீர்மானம் செய்திருக்கிறாயா? அப்படி செய்யாதே. உன் ஆத்துமாவுக்கு ஒன்றும் தீங்கு செய்யாதே. உன்னை நேசிக்கிற இயேசு ஒருவர் உண்டு. உன்னை அந்த பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு இயேசு உண்டு. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இன்றைக்கு ஆண்டவருடைய கோல், ஆண்டவருடைய தடி, அவருடைய சத்தியம், அவருடைய கிருபை உன்னை தேற்றும். மகனே, மகளே, பயப்படாதே. உன் கடன் பிரச்சனையை குறித்து பயப்படாதே. இப்பொழுதே நீ உட்கார்ந்துகிற இடத்திலே நீ முழங்கால் படியிடு. உன்னுடைய கடன் லட்சக்கணக்காக இருக்கலாம். ஆண்டவரை விசுவாசி. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சியோனிலிருந்து ஒரு வாக்கு வல்லமையை கர்த்தர் உனக்கு அனுப்புவாராக. சியோனிலிருந்து ஒரு வசனத்தை கர்த்தர் உனக்கு அனுப்புவாராக. அதன் மூலமாய் அந்த பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து, இந்த பயங்கரமான குழி என்பது கடன் பிரச்சனை, நிந்தைகள், அவமானங்கள், ஒருவேளை நீ செய்யாத பாவத்தை யாராவது உன்மேல் சுமத்தி இவன் இந்த பாவத்தை செய்தான் என்று சொன்னார்களா? அந்த பயங்கரமான குழியில் இருந்து கூட உன் தேவன் உன்னை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார். இரண்டாவது 40ஆம் சங்கீதம் அந்த 2ஆம் வசனத்திலே பயங்கரமான குழியிலும், இரண்டாவது சொல்றார் உளையான சேற்றிலும். இந்த உளையான சேர் என்று சொன்னால் என்ன? பாவத்திலே நீ உருண்டு கிடக்கிறாய். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம். இந்த உளையான சேர் உன்மேல் மறுபடியும் அந்த பாவத்திலே உளரும்படியாய் செய்து கொண்டிருக்கிறது. இந்த உளையான சேற்றில் இருந்து உன்னால் வெளியே வர முடியவில்லை. சில பாவ காரியத்திலிருந்து உன்னால் வெளியே வர முடியவில்லை. ஒரு காலை எடுத்து நீ வெளியே வைக்கிறாய், இன்னொரு கால் அந்த சேற்றுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. இதுதான் உளையான சேர். ஒரு மனிதன் ஒரு உளையான சேற்றுக்குள்ள போய்விட்டால் அவன் வெளியே வர முடியாது. வேறு யாராகிலும் ஒரு நபர் போய் அவனை தூக்கி எடுத்து கொண்டு வர வேண்டும். இதைதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என் தேவன் என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை தூக்கி எடுக்காவிட்டால் ஒருவன் ஒரு பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதே. உளையான சேர் என்பது பாவம், பயங்கரமான பாவம். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்வது என்ன என்றால், ஏதாயிலும் ஒரு பாவத்துக்கு நீ அடிமையா இருந்து நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளையா இருக்கலாம். ஆனால் ஒரு சில பாவங்கள் உனக்கு உளையான சேரை போல அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாய்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நிமித்தமாய் உன் குடும்பத்தில் வராமல் இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு அந்த உலகான சேற்றிலிருந்து நீ வர வேண்டுமானால் ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் மன்னிக்கிறவர், ஆண்டவர் தயவுள்ளவர், ஆண்டவர் கருணை உள்ளவர், அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் கிருபை உள்ள தேவன். அந்த உலகான சேற்றிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமானால், ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க வேண்டுமானால், நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உலகான சேர் என்பது பாவ காரியம். அந்த பாவத்திலிருந்து உன்னால வெளியே வர முடியல. ஏன் வர முடியல? ஆயக்காரனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் படிக்கும் பொழுது, ஆயக்காரன் ஒரு பெரிய பாவிதான். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் அவன் வந்தபோது அந்த பாவத்திலிருந்து அவன் வெளியே வரும்படியாக, அந்த உலையான சேற்றிலிருந்து அவன் வெளியே வரும்படியாக தேவன் அவனை தூக்கி எடுக்கும் முன்பாக ஆயக்காரன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு அவன் கதறி அழுது, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னான். தேவ பிள்ளையே, அநேக தேவ பிள்ளைகள் சில பாவங்களிலிருந்து விரும்புகிறார்கள் வரலாம் என்று. வர முடியாததுக்கு காரணம் என்ன என்றால், உன் தேவனுக்கு முன்பாக நான் பாவி என்று நீ ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறாய். அந்த உலையான சேற்றிலிருந்து தேவன் உன்னை தூக்கி எடுக்க வேண்டுமானால், நீ முதலாவது தேவனிடத்தில், நான் பாவிப்பா, என்னை மன்னியும்பா, நான் இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்பா, இனிமே அந்த பாவத்துக்கு பின்னாடி போக மாட்டேன்பா, அப்படி என்று நீ சொல்லும் போது ஆண்டுடைய கரமனை தூக்கி எடுக்கும். தேவனுடைய பிள்ளையே, பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து தேவன் என் கால்களை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பயங்கரமான குழி என்பது நம்முடைய நிந்தை, அவமானங்கள், கடன் பிரச்சனைகள், பலவிதமான வீட்டு பிரச்சனைகள், இது பயங்கரமான குழியில் உன்னை கொண்டு போனது. உலையான சேர் என்பது பாவ காரியங்கள். உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே அநேக பாவங்களுக்குள்ளே நீ உலையான சேற்றுக்குள்ளே புரண்டு கொண்டிருக்கிறாய். இதிலிருந்து, ரெண்டு காரியத்திலிருந்து தேவன் உன்னை தூக்கி எடுக்கிறார். உன்னை தூக்கி எடுக்க உன் தேவனால மட்டும்தான் முடியும். உன்னை தூக்கி எடுக்க வேண்டுமானால், நீ பயங்கரமான குழியிலிருந்து, உலையான சேற்றிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமானால், ஆயக்காரனை போல, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், பிதாவே, என் தகப்பனே, என் பாவத்தை மன்னியும், இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து, உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீ மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆயக்காரன் அவன் வீடு திரும்பும் போது நீதிமானாக்கப்பட்டவனாய் வீடு திரும்பினான். அதுபோல கர்த்தர் உன் பாவத்தையும் உன் பிரச்சனை எல்லாவற்றையும் மன்னித்து அவர் கரம் பிடித்து, அந்த பயங்கரமான குழியிலே யாரும் வர முடியாது, அந்த பாதாளத்தின் குழியிலே யாரும் வர முடியாது. ஆனால் தேவனுடைய கரமுனை தூக்கி எடுத்து, இப்பொழுது மூணாவது, உன் கால்களை கண்மலையின் மேல் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கண்மலையை குறித்து தான் ஏசாயா 51 அதிகாரம் 1 நாம் படிக்கும்போது, ஏசாயா 51 அதிகாரம் 1 படிக்கும்போது, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை என்று சொல்வது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் காட்டுகிறது. அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக, நம்முடைய கடன் பிரச்சனைகளுக்காக அவர் வெட்டி எடுக்கப்பட்டார். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதான் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. இரண்டாவது, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி. அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் மரணத்தை, ஜீவனை ஊற்றினார். அவர் மரணத்தின் மூலமாக
இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், எல்லா ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி. ஆகினால்தான் ஒருமுறை சார்பாத் அங்கே அந்த விதவின் கிட்டே இயேசு சொல்கிறார், இந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் எடுக்காது. ஏனென்றால் அவர் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி, அவருக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கிறது. அவர் ஜீவ அப்பம் நானே, ஜீவ ஊற்றும் நானே என்று இயேசு சொன்னார். அவருக்குள்ளே தேவனுடைய கிருபை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கண்மலையின் மேல நிறுத்தி இருக்கிறார். அவரே கண்மலை, அவரே உயர்ந்த தேவன். ஒரு காலத்திலே பயங்கரமான குழியிலும் ஆழமான குழியிலும் இருந்த உன்னை கண்மலையின் மேல நிறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபக்காரன் சொல்கிறார் 2ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் நிருபக்காரன் 4ஆம் வசனத்திலே சொல்கிறார், அங்கே அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிறார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா! இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து, பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளையை தூக்கி எடுத்தது ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய விடுதலை. தேவனுடைய பிள்ளையே, அதிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், எதற்கு ஆண்டவர் உன்னை கண்மலையின் மேலே நிறுத்தி இருக்கிறார்? அந்த கண்மலையின் மேலே நிறுத்தப்பட்டு ஆண்டுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகினால்தான் 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா! நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை இந்த நாளிலும் கூட அந்த பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்க வேண்டுமானால் ஒரு பாவ அறிக்கை உனக்கு தேவை. நிச்சயமாகவே நீ பயப்படாதே, உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னை அவர் தூக்கி எடுப்பார். தூக்கி எடுத்தது மட்டுமல்ல, உன்னை கண்மலையின் மேலே நிறுத்தி இருக்கிறார், கிறிஸ்துவின் மேலே நிறுத்தி இருக்கிறார். அந்த கண்மலை என்பது இயேசுவை காட்டுகிறது. அந்த இயேசுவின் மேலே நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். உன் அடிகள் என்று சொன்னால் உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். யாரும் உன்னை அசைக்க முடியாது. நீ அசைக்கப்படாத சீயோன் பர்வதம் போல நிலைத்திருப்பாய். அது மட்டுமல்ல, அந்த 3ஆம் வசனம் சொல்கிறது, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை கர்த்தர் உன் வாயில வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே துதிகளின் சத்தம் இல்லை. இப்பொழுது நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். ஆண்டவரே, ஒரு காலத்திலே எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு கொலைக்காரனா நான் இருந்தேன் ஆண்டவரே. பயங்கரமான ஒரு விபச்சாரக்காரனா இருந்தேன் ஆண்டவரே. பயங்கரமான ஒரு பாவியா இருந்தேன் ஆண்டவரே என்று இயேசுவை அறியாதவர்கள் சொல்லுங்கள். இயேசுவை அறிந்தவர்கள் இப்பொழுது சொல்லுங்கள், ஆண்டவரே, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள், விசேஷமாக இந்த கடன் பிரச்சனை ஒரு பயங்கரமான குழியா இருக்கிறது ஆண்டவரே. இந்த குழியிலிருந்து நீர் என்னை தூக்கி எடும் ஆண்டவரே. தூக்கி எடுக்கும் போது அவர் கண்மலையின் மேல் உன்னை நிறுத்தி, இப்பொழுது ஆண்டவர் உன் வாயிலே உன் அடிகளை ஸ்திரப்படுத்தி உன் வாயிலே தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை வைத்திருக்கிறார். அது பழைய பாட்டு என்றால், புது பாட்டு என்றால் என்ன தெரியுமா? என் தேவன் என்னை ரட்சித்தார். அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், யாருக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார்.
நரகத்துக்கு போய் கொண்டிருந்த உன்னை இப்பொழுது பரலோகத்துக்கு நேராய் ஒரு மார்க்கத்தை உனக்கு கொண்டு பண்ணி இருக்கிறார். அந்த புது பாட்டு என்ன? என் தேவன் என்னை ரட்சித்தார், என் தேவன் என்னை தூக்கி எடுத்தார், கர்த்தர் எனக்கு கடன் பிரச்சனையை மாற்றினார், கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார், கர்த்தர் எனக்கு ஒரு திருமணத்தை தந்தார், கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தந்தார், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தார். இதுதான் புது பாட்டு. பழைய பாட்டு என்றால் என்ன? இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, இன்னும் எனக்கு கடன் போல, இன்னும் எனக்கு வீடு கிடைக்கல, இன்னும் எனக்கு சுகம் கிடைக்கல. தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ வியாதியாவே இருக்கலாம், ஒருவேளை உனக்கு சொந்த வீடு இல்லாமலே இருக்கலாம், ஒருவேளை உனக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லாமலே இருக்கலாம், ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகாமலே இருக்கலாம், தடையாவே இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனையாவே இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்கிறோம், முழங்கால் போடுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே முழங்கால் போடுங்கள். நாங்கள் ஜெபித்துக் கொண்டே வேத வசனத்தை சொல்லும் போதே நீ ஒரு புது பாட்டை பாட வேண்டும். அந்த புது பாட்டு என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்தும் அவர்கள் கால்களை தூக்கி எடுத்து கண்மலை மேலே நிறுத்தி அவருடைய அடிகளை உறுதிப்படுத்தி அவர்கள் தேவனை துதிக்கும் புது பாட்டை. யாரை துதிக்கும் புது பாட்டு? மனுஷனை அல்ல, தேவாதி தேவனை துதிக்கும் புது பாட்டு. என்றால் பழைய பாட்டு என்றால் கிடைக்கல 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 என்று சொல்வது. புது பாட்டு என்றால் என்ன தெரியுமா? ஆகினால்தான் 84ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் அங்கே சொல்லுகிறார்கள், அந்த சீயோன் மலையின் மேலே நிற்கிறவர்கள், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், அந்த 144,000 பேருடைய வாயிலே தேவனை பாடும் புது பாட்டை அவர்கள் பாடினார்கள். அந்த பாட்டு ஒருவராலும் கற்றுக்கொள்ள கூடாமல் இருந்தது. ஒரு ஊழியர்களானாலும், அது ஊழியர்களுடைய வாயிலானாலும் விசுவாசிகளுடைய வாயிலானாலும் இப்பொழுது முழங்கால் போடுங்கள். இல்லை இல்லை என்கிற வார்த்தை அல்ல. நான் இன்னும் பாவியா இருக்கிறேன் என்று சொல்வது பழைய பாட்டு, இன்னும் கடன்காரனா இருக்கிறேன் என்று சொல்வது பழைய பாட்டு, இன்னும் எனக்கு வீடு கிடைக்கல என்று சொல்வது பழைய பாட்டு, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகவில்லை என்று சொல்வது பழைய பாட்டு, இன்னும் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்வது பழைய பாட்டு. ஆனால் இந்த ஜெபத்தின் மூலமாய் ஒரு புது பாட்டை நீ பாட வேண்டும். அந்த புது பாட்டு என்ன தெரியுமா? ஒருவேளை உனக்கு வீடு இல்லாமலே இருந்தாலும் விசுவாசத்துல புது பாட்டை பாடுங்கள். உனக்கு வேலையே கிடைக்காவிட்டாலும் விசுவாசத்துல புது பாட்டை பாடுங்கள். உனக்கு ஒருவேளை சௌக்கியம் கிடைக்காவிட்டாலும் விசுவாசத்துல புது பாட்டை பாடுங்கள். எப்படி? என் தேவன் எனக்கு வியாதியிலிருந்து குணப்படுத்தினார், என் தேவன் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எல்லாரும் கண்களை மூடுங்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த ஸ்தோத்திர சத்தம் உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை, உன் வாயிலே புது பாட்டை தான் நீ பாட வேண்டும். பழைய பாட்டை பாடக்கூடாது. பழைய பாட்டு என்பது இல்லை இல்லை கிடைக்கல சௌக்கியம் இல்லை, இதுதான் பழைய பாட்டு. புது பாட்டு என்று தின்றால் ரட்சிப்பின் பாட்டு, ரட்சிப்பின் துணி. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். என் தேவனை தூக்கி எடுத்தார். இப்பொழுது நாம் நிற்பது உலகத்தின் மேல் அல்ல, கண்மலையின் மேலே. இந்த கண்மலையின் மேலே நிற்கிற நீங்கள், இந்த கண்மலையின் மேலே நிற்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள், சிபிக்க துடானியம் கரபலக்க துடானியா, உன் வாயிலே புது பாட்டு வரட்டும். அந்த புது பாட்டு என்ன? என் தேவன் எனக்கு எல்லா கடன் பிரச்சனையை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு சௌக்கியத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு நல்ல வீட்டை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு நல்ல வாகனத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையோ ஒரு நல்ல பெண்ணையோ கல்யாணத்துக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், இத்தனை வருடம் எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, அதை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது அந்த புது பாட்டை நீ பாடுவாயாக. அந்த புது பாட்டு உன்னுடைய வாயிலே வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லாருடைய வாயிலே இந்த புது பாட்டை வைக்கும்படியாக, எல்லாருடைய குடும்பத்தில் என்னென்ன பாக்கியங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லையோ தேவனே, எந்தெந்த குடும்பங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த புது பாட்டை நீ பாடும்போது உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நீ நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய். தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச நேரம்
ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றையும் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். 2 கரங்களையும் உயர்த்துங்கள். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை பாக்கியம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்கள். எனக்கு நல்ல ஒரு வேலையை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எனக்கு கடன் பிரச்சனை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அந்த பயங்கரமான குழியில் இருந்து இந்த நாளிலே தூக்கி எடுக்கப்படட்டும். ஆண்டவரே, அந்த பாதாளத்தின் குழியிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையாகிய இயேசுவின் சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளை நிறுத்தி இன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளையிட்டு மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி ஒரு பெரிய ஜெயத்தை நீர் தரும்படியாக எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.